12ஆம் வகுப்பு கணிதம் சாப்டர் 1 அணிகள் மற்றும் அணிக்கோவையின் பயன்பாடுகள். அதில் எடுத்துக்காட்டு 1.8 ஏ ஈக்குவல் டு ஒரு அணி கொடுத்துருக்காங்க. ஏடி அடுக்கு -1 இன்வர்ஸ் அப்படிங்கிறது ஏ இன்வர்ஸ் அடுக்கு டி ரெண்டும் சமம் அப்படின்னு நம்ம நிறுவனம். முதல்ல என்ன செய்ய போகிறோம், ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சோம், அதாவது ஏயோட நேர்மாறு. அதுக்கு மட்டு ஏ கண்டுபிடிக்கணும். முதல்ல மட்டு ஏ ஈக்குவல் டு அப்படியே அந்த நம்பர் 2 9 1 7 குறுக்க பெருக்க வேண்டியதும். குறுக்க பெருக்கணும்னா 2 7 14 1 × 9 9. இந்த பக்கம் பெருக்கிறப்போ ஒரு மைனஸ் வரும், அதனால் 1 × 9ங்கிறது -9. 14லேருந்து 9 கழிச்சா மீதி வர்றது 5. ஏயோட நேர்மாறு ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன, 1 மட்டு ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்னா சேர்ப்பு அணின்னு பேர். 1 மட்டு ஏங்கிறது தான் 5ன்னு கண்டுபிடிச்சிட்டோமா. அதுக்கப்புறம் இந்த இடத்துல அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படிங்கிறது என்னென்னா சேர்ப்பணி. இதுக்கு சேர்ப்பணி என்னென்னா முதன்மை மூலை விட்டங்கிறது 2 7. இந்த 2 7ங்கிறத இடத்த மாற்றிடுவோம். 2 இங்கேயும் 7 இங்கேயும் மாற்றிடுறோம். 7 2. அடுத்தது இரண்டாவது மூலை விட்டம் என்னென்னா 9 1. இந்த ரெண்டுத்துக்கும் குறிய மாற்றிடணும். -9 -1. இதுதான் சேர்ப்பணி ஏ. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏங்கிறது இதுதான். ஆனால் கணக்கில் இருக்கிறது ஏ இன்வர்ஸ் அடுக்கு டி. ஏ இன்வர்ஸோட டிரான்ஸ்போஸ். இந்த டீங்கிறது என்னென்னா நிரல் மற்றும் நிறைய பரிமாற்றம் பண்ணணும். இந்த நம்பர் 1/5 அப்படியே தான் இருக்கும். எதை மட்டும் மாற்றினா போதும்னா முதல் நிறைய நிரலாக மாற்றணும். படுக்கையில் இருக்கிறத வெர்டிக்கலாக குத்துக்கு எழுதணும். 7 -9ங்கிறது இப்படி வந்துடும். ரெண்டாவதாக இருக்கிற -1 2ங்கிறது அடுத்த வரிசை, முதல் பாதி. அடுத்தது இங்கே வரும் ஏடி. இது கண்டுபிடிச்சாச்சு. ஏடி அப்படிங்கிறது என்னன்னா ஏங்கிற அணி கொடுத்துருக்காங்களே, அதில் இருக்கிற நிரல் நிறைய பரிமாற்றம் பண்ணுறோம். 2 9 அப்படிங்கிற நிறைய படுக்கையில் இருக்குல்ல, அதை வர்டிகலாக எழுதிக்கிறோம் குத்துக்க. 2 9 முதல்ல, ரெண்டாவது வரிசையில் இருக்கிற 1 7ங்கிறது இப்படி வந்துடுது. இதுதான் ஏடி. இந்த ஏடிக்கு தான் என்ன கண்டுபிடிக்கணும், நேர்மாறு. இன்வர்ஸ்னால் நேர்மாறு. அதுக்கு முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும், மட்டு ஏடி. முன்னாடி எழுதுனது போலவே எழுதி குறுக்க பெருக்க வேண்டியதுதான். ஈக்குவல் டு 2 7 14 9 × 1 9. குறுக்க பெருக்கிறப்போ ஒரு மைனஸ் வரும்ல, அந்த மைனஸ். 14ல் 9 போயிடுச்சுன்னா 5. ஏடிக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபார்முலா என்ன, 1 மட்டு ஏடி இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏடி அப்படின்னு வரும். 1 மட்டு ஏடிங்கிறதோட மதிப்பு என்ன, 5. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏடிங்கிறது சேர்ப்பு அணி. சேர்ப்பு அணிங்கிறது என்னன்னா ஏடிக்கு தான் பார்க்கணும். முதல் மூலை விட்டத்தை, முதன்மை மூலை விட்டம் இருக்குல்ல 2 7, ரெண்டுத்தையும் இடத்த மாற்றிக்கிறோம். இங்கே 7, இந்த இடத்துல 2. இரண்டாவது மூலை விட்டம் இருக்குல்ல, அந்த ரெண்டுத்தையும் குறிய மாற்றிடுறோம். -1 -9. இதுதான் என்னன்னா இரண்டாவது பாதி. 1வது சமன்பாட்டில் இருக்கிற ஆன்சரும் 2வது சமன்பாட்டில் இருக்கிறதும் சமமாக இருக்கு. RHS ரெண்டும் சமம். அப்போ LHSங்கிறது இதுவும் இது ரெண்டும் சமம். இந்த ஏடி இருக்கு இல்லையா, அதனுடைய நேர்மாறு அதுவும், இன்னொன்று ஏ இன்வர்ஸ் அதனுடைய டி ரெண்டும் சமம். இதுதான் கணக்கில் நிறுவ சொல்லியிருக்காங்க.